வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்வினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான வர்த்தக உறவை புதுப்பிக்க வலியுறுத்தல். 225 மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக பியோமி அன்சமாளி மீது வழக்கு. கொழும்பில் ஆசிரியரின் அழுத்தம், பாடசாலை மாணவி எடுத்த விபரீத முடிவு. இலங்கையில் 300 போலீசார் இடைநீக்கம். திருட்டு பொருட்களுடன் சிக்கிய சந்தேக நபர்கள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவுடனான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க இலங்கை முயற்சிக்க வேண்டும் என இந்திய இலங்கை வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் அண்மையில் செய்து கொள்ளப்பட்டு இங்கிலாந்து இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இலங்கை அவசரமாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. எனவே இதேபோன்ற இருதரப்பு ஒப்பந்தத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று குறித்த சபை இலங்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இங்கிலாந்து இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டியுள்ள இந்திய இலங்கை வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை இந்தியாவுடனான அதன் புவியியல் அருகாமை மற்றும் ஏற்கனவே உள்ள உறவுகள் காரணமாக இந்தியாவுடன் உடன்படிக்கையை செய்து கொண்டால் இலங்கை இன்னும் அதிக லாபம் ஈட்டும் என்று சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவுடனான நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கு இதேபோன்ற நன்மைகளை திறக்கக்கூடும் என்று குறித்த சபை வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு இந்தியா ஒரு மூலோபாய பங்காளி மட்டுமல்ல, உடனடி அண்டை நாடு மற்றும் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாகும் என்றும் இந்திய இலங்கை வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை குறிப்பிட்டுள்ளது. 225 மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக பிரபல மாடல் அழகி பியோமி கன்சமாலி மீது வழக்கு தொடரப்பட உள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எவ்வாறு வழக்கு தொடர தீர்மானித்துள்ளது? அவுரா லங்கா நிறுவனத்தின் தலைவர் விரஞ்சித் தாம்புலாகல மற்றும் மாடல் அழகி பியோமி அன்சமாளி ஆகியோர் சுமார் 42 கோடி ரூபாய் வரித்தொகையை செலுத்த தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு செலுத்தப்படாத வரிக்கான அபராதம் மற்றும் வட்டி என்பவற்றுடன் வரித்தொகையை அறவீடு செய்யும் நோக்கில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் அவுரா லங்கா தலைவர் விரஞ்சித் தாம்புகல 194 மில்லியன் ரூபாய் வரியை செலுத்த தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரபல மாடல் அழகியும் தொழிலதிபருமான பியோமி அன்சமாளி 225 மில்லியன் ரூபாய் வரியை செலுத்தவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பில் நீதிமன்றில் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான ஜெயசிங்க ஆராய்ச்சியே ஹேமந்த மற்றும் பதல மகத்தாய என்பவரின் கணக்கில் 175 கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத சொத்து குவிப்பு குறித்த விசாரணை பிரிவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான கோமாகம பிரதேசத்தில் பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த 15 வயது மாணவி ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவணை பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவதால் தனது வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து அளித்த அழுத்தத்தை தாக்க முடியாமல் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளதாக நுகேகொட பிரிவின் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 4 பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் இளையவர் எனவும் மாணவியின் தந்தை அதே பகுதியில் உள்ள மற்றொரு பாடசாலையின் அதிபர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த மாணவி ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 15 வயதான மாணவி என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமி பாடசாலையில் நடைபெறும் தவணை பரீட்சைக்கு முகம் கொடுத்துள்ளார். குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதால் வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து மாணவிக்கு ஆலோசனை வழங்கி வந்துள்ளார். மற்ற மாணவர்கள் முன்னிலையில் தொடர்ந்து திட்டியதால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவிக்கு சமீபத்தில் தலைவலி ஏற்பட்டுள்ளது. பின்னர் மருத்துவ சிகிச்சை காரணமாக பாடசாலை செல்ல முடியாததால் மருத்துவ பரிந்துரையை கொண்டு வருமாறு பாடசாலை அறிவுறுத்தியது. எனினும் பரிந்துரையுடன் கூடிய மருத்துவ அறிக்கையை அவரால் கொண்டு வர முடியாததால் அன்றைய தினம் வகுப்பு ஆசிரியர் மாணவியை பாடசாலையின் ஒழுக்காற்று ஆசிரியரிடம் ஒப்படைத்து மாணவிக்கு சில தண்டனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் வருத்தமடைந்த மாணவி வீட்டிற்கு சென்று உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்து விட்டார். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2025 ஜனவரி மாதம் முதல் பல்வேறு குற்றங்கள் காரணமாக
பல போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் சுமார் 200 போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததாகவும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சில அரசு ஊழியர்களின் செயல்களால் முழு அரசு சேவையின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கிடையில் பல்வேறு குற்றங்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் சில தொழிலாளர்கள் 25 ஆண்டுகளாக அரசு சேவையில் பணியாற்றிய போதிலும் மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை இழந்துள்ளார் என்று அவர் கூறியுள்ளார். கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் 13 கிராம் 20 மில்லி கிராம் கெரோயின் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் முன்னெடுத்த விசாரணையின் போது சந்தேக நபரின் வீட்டில் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாத பல கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன்படி வெள்ளம்பெட்டிய பகுதியில் திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் 41 மற்றும் 64 வயதான சேதவத்தை பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 18 கையடக்க தொலைபேசிகள், 2 மடிக்கணினிகள், ஒரு டேப்லெட் இயந்திரம், ஒரு போலீசர் இயந்திரம், 5 கிரைண்டர்கள் மற்றும் 3 கிரில் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.sloantamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.